ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், சர்க்கரை நோயாளிகள் உணவில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியவர்கள். குறிப்பாக பழங்களை தேர்வு செய்யும் பொழுது அவற்றில் கிளிசமிக் இண்டெக்ஸ் மற்றும் கிளிசமிக் லோட் ஆகியவற்றை பொறுத்துத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். பழங்களில் சர்க்கரை உள்ளதாலும் சில பழங்கள் இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்த்தலாம். எனினும் சில பழங்கள் மிகுந்த நார்ச்சத்தும் குறைந்த கிளிசமிக் இண்டெக்ஸ் மற்றும் கிளிசமிக் லோடு மதிப்பும் கொண்டவை என்பதால் அவை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட ஏற்றவை. கிளிசமிக் இண்டெக்ஸ் அதை GI என்றும் கிளிசமிக் லோட் அதை GL என்றும் அழைக்கப்படுவர். இங்கு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட ஏற்ற 10 பழங்கள், அவற்றின் நன்மைகள் மற்றும் எவ்வளவு சாப்பிடலாம் என்பதற்கான விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக கிளிசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. கிளிசமிக் இண்டெக்ஸ் அதை GI அப்படின்னு அழைப்பாங்க. ஃபர்ஸ்ட், கிளிசமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு 55க்கு குறைவாக இருக்கும்போது நல்ல பழங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி 55லிருந்து 70 அந்த அளவில் இருக்கும்போது அது ஒரு மீடியமான பழங்கள். அதே மாதிரி GI அதோடைய அளவு 70க்கு மேல் இருக்கும்போது அந்த பழங்களை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இப்போ எந்த பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாவல் பழம். இதோடைய கிளிசமிக் இண்டெக்ஸ் அதனுடைய அளவு 25லிருந்து 30. நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஜம்போலின் என்னும் இயற்கை இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. உடலில் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. தினமும் 5லிருந்து 10 நாவல் பழங்கள் சாப்பிட்டு வர சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது இடத்தில் எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இதோடைய கிளிசமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு 38. இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. செகண்ட் பெக்டின் என்ற நார் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் உயர்திறனை மேம்படுத்துகிறது. ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது. ஆப்பிள் சாப்பிடும்போது அதோடைய தோலை நீக்காமல் சாப்பிடுவது உகந்ததாகவே இருக்கும். மூன்றாவது இடத்தில் எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேரிக்காய். பேரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிளிசமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு 12லிருந்து 24. இதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் C, நார் மற்றும் லைகோபீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்கு. இரத்த சர்க்கரையின் உயர்வை இது தடுக்கின்றது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகள் தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிட்டு வர அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பேரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதோடைய தோலை நீங்க சீவிட்டு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. நான்காவது இடத்துல எந்த பழம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆரஞ்சு. ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் கிளிசமிக் இண்டெக்ஸ் அதாவது GI அதோடைய அளவு 40லிருந்து 45. இதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் C அதிகமாகவே இருக்கு. நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்கு. ஆரஞ்சு சாப்பிடும்போது முக்கியமா எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரஞ்சை ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கக்கூடாது, முழு பழமாவே சாப்பிடணும். அப்போதான் அதுல இருக்கிற நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையாவே கிடைக்கும். தினமும் ஒரு ஆரஞ்சு தாராளமாகவே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். அஞ்சாவது இடத்துல எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மாதுளை பழம். மாதுளை பழத்தோடைய கிளிசமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு 35லிருந்து 40. இதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்கு. இரத்தத்தில் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கவும் இது உதவுது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தினமும் ஒரு மாதுளை பழம் தாராளமாகவே சாப்பிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. ஆறாவது இடத்துல எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பப்பாளி பழம். பப்பாளி பழத்தோட கிளிசமிக் இண்டெக்ஸ் 60. இது ஒரு மீடியம் ரேஞ்ச். 70க்கு மேலே தான் GI இண்டெக்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 70க்கு கீழே இருந்தாலும் ஒரு நார்மல் தான். அந்த பழங்களையும் நம்ம தாராளமாகவே சாப்பிடலாம். இதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளுடைய டைஜஷன் ஈஸியாக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் பீட்டா கெரோட்டின், விட்டமின் A, விட்டமின் C போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது ஒரு சிறந்த நார்ச்சத்து பொருளாகவும் இது இருக்குது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகள் தாராளமாகவே பாதி பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடலாம். பாதி பப்பாளி பழத்தை எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது காலை உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
ஏழாவது இடத்துல எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராபெரி. இதோடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் GI லெவல் 40. இதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்கு. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை உயர்வை இது கட்டுப்படுத்துகிறது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தினமும் 5லிருந்து 6 பழங்கள் நம்ம தாராளமாகவே சாப்பிடலாம். இந்த அளவில் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம பாடிக்கு வரப்போறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து ப்ளூபெரி. ப்ளூபெரியை பொறுத்த வரைக்கும் இதோடைய GI அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 53. இதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்சுலின் உயர்திறனை இது வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி மெட்டபாலிசத்தையும் இது சரி செய்கிறது. இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ப்ளூபெரி ஒரு 1/4 கப் நம்ம தினமும் சாப்பிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்ளத்தையும் இது கியூர் பண்ணுது. 9th பிளேஸ்ல எந்த பழம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிவி. இதோடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு 50. இதுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் C அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி இது கல்பம் நரம்புகளுக்கு அதிகமான பெனிஃபிட்டையே தருது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிவியில நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. எந்த ஒரு பொருள் நார்ச்சத்து அதிகமா இருக்கோ அந்த பழங்களை சர்க்கரை நோயாளிகள் எந்த ஒரு பயமும் இல்லாம தாராளமாகவே சாப்பிடலாம். அது வந்து கட்டுப்படுத்துவதற்கு மட்டும் கிடையாது, அது வந்து சர்க்கரை நோயை கியூர் பண்றதுக்கும் அந்த நார்ச்சத்து மிக்க பொருள்கள்லாம் யூஸ் ஆகுது. கிவி பழத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமா ஒரு நாளைக்கு ஒரு கிவி பழம் வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடும்போது தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பிளேஸ்ல எந்த பழம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நெல்லிக்காய். நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பொருள் தான். இதோடைய GI அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 15 தான். அப்போ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாகவே எந்த ஒரு பயம் இல்லாம இந்த நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம். இதுல என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது மிக குறைந்த சர்க்கரையை தான் இது கொடுக்க போகுது. அதனால இந்த பழத்தை நீங்க சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, குறையவே போகுது. நெக்ஸ்ட் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து ஈரல் செயல்பாட்டை அதிகப்படுத்த போகுது. எப்படியெல்லாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது காய வச்ச நெல்லிக்காவும் நம்ம சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி நறுக்கி உப்பு மிளகாலாம் போட்டு ஊறுகாய் மாதிரியும் நம்ம சாப்பிட்டு வரலாம். இதனால சர்க்கரையோட அளவு நம்மளுக்கு ரொம்பவே குறைய போகுது. இந்த பழங்கள்லாம் நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாம சர்க்கரை நோயாளிகள் தாராளமாகவே சாப்பிடலாம். இதை மட்டும் கிடையாது, சில முக்கிய குறிப்புகளையும் நான் இந்த இடத்துல தரேன். இந்த மேல இருக்கிற 10 பழங்களையும் நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறத தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அதுல இருக்கிற நார்ச்சத்து அந்த வடிகட்டுற பிளேஸ்லயே இருந்துரும். அதனால உங்களுக்கு நார்ச்சத்து இதுல கம்மியாகிடும். GI கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட்டுட்டு பழங்களை முழுமையாக சாப்பிட பழகிக்கங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துல அதிக பழங்களையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதோடைய அளவை தெரிஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுகளையும் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 10 பழத்தையும் நம்ம சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த பழங்கள்ல சாப்பிடணும் அப்படின்னு நான் இந்த வீடியோல கொடுத்துருந்தேன். அது கூடயே எந்தெந்த பழங்கள்லாம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பொதுவா இந்த வாழைப்பழம், திராட்சை, மாம்பழம், சப்போட்டா இந்த வகையான பழங்கள்ல நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இதுல GIயோட அளவு ரொம்பவே அதிகம். GIன்னு சொல்லும்போது கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதோடைய அளவு 70க்கு மேல இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இந்த வாழைப்பழம், திராட்சை, மாம்பழம், சப்போட்டா இதெல்லாம் நீங்க சாப்பிட்றத குறைச்சிக்கிறோம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ தொடர்ந்து போட போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.